ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாப் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம 2025 ஒரு சர்வைவல் ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான டேஞ்சரஸ் அனிமல்ஸ் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஜீஃபர் பாத்தீங்கன்னா ஒரு நாடோடியா ஒரு ட்ரக்ல தன்னுடைய லைஃபை லீட் பண்ற ஒரு நபரா இருக்காங்க. இவங்க சர்ஃபிங் பண்றதுல ஆர்வம் உள்ள ஒரு நபரா இருக்காங்க. ஒரு கட்டத்துல மோசஸ் அப்படிங்கிற ஒரு வெல்த்தியான ஒரு நபரை இவங்க மீட் பண்றாங்க. பார்த்ததுமே இவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சு போக ஒரு ஒன் நைட் ஸ்டாண்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜீஃபர் மோசஸ் கிட்ட சொல்லாமே வந்துடுறாங்க. அப்போ ஒரு சீரியல் கில்லர் கிட்ட அவங்க மாட்டிக்கிறாங்க. அந்த சீரியல் கில்லர் பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஷிங் போட்டுடைய பேஸ்மெண்ட்ல இவங்களோட கைகளுக்கு விலங்கு மாட்டப்பட்டு அடைச்சு வைக்கிறான். இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன, அந்த சீரியல் கில்லர் எதுக்காக இப்படி பண்றான், அவங்க கிட்ட இருந்து இவங்க தப்பிச்சாங்களா அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. ஜீஃபர் ரோல்ல ஹசி ஹாரிசனும் வில்லன் ரோல்ல ஜெய் கவுட்னியும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஆக்டிங் கொடுத்திருக்காங்க. இந்த படத்தை அவங்களோட ஆக்டிங் மூலமா ஹோல்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த படத்துல ஒரு ஜம்ப்ஸ்கேர்ஸ் எல்லாமே ரொம்ப நாளாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல இருக்கிற அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ரொம்ப நாளாவே இருந்தது பாக்கிறதுக்கு. இந்த படத்துக்கான டைலாக்ஸுமே ரொம்ப நல்லாவே எழுதிருப்பாங்க. மோசஸ் பாத்தீங்கன்னா ஜீஃபர் கிட்ட உங்களுக்கு எதுக்காக சர்ஃபிங் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு அவங்க பாத்தீங்கன்னா லேண்ட்ல எனக்காக ஒரு நல்ல விஷயம் அப்படின்றது எதுவுமே இருக்காது, அதனால தான் நான் சர்ஃபிங் வந்து சூஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல வந்து கனெக்ட் பண்ணி ஒரு விஷயம் பண்ணிருப்பாங்க. அது பார்க்க நல்லா இருக்கும். இந்த படம் முழுக்க பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து கடலுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி தான் வந்து சினிமாட்டோகிராஃபி அமைச்சிருப்பாங்க. அந்த விஷுவல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப பிளசண்டா வந்து எடுத்திருப்பாங்க. அது பார்க்க நல்லா இருக்கும். படத்துடைய ஓப்பனிங் சீக்வன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஷார்க் மூமெண்ட்ஸ் சிலதெல்லாம் வந்து கேப்சர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஆப்டான பிஜிஎம்லாம் வச்சு ஷார்க் ஒரு ஃபியர் ஃபேக்டரா ரொம்ப நல்லாவே ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. அதுதான் இந்த படத்தை ஹோல்ட் பண்ணுச்சு அப்படின்னே சொல்லலாம். சீரியல் கில்லர் எதுக்காக இந்த மாதிரியான விஷயங்களை பண்றான் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பாங்க. அது பெருசா கன்வின்சிங்கா இல்ல. படம் முழுக்க நிறைய கோரி சீக்வன்சஸ்லாம் இருக்கும். சோ நீங்க ஒரு லைட் ஹார்ட்டட் பீப்பிளா இருந்தீங்கன்னா இந்த படத்தை ஸ்கிப் பண்றீங்க. கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். லீட் ரோல்ஸ்லாம் பாத்தீங்கன்னா பெருசா நம்மளுக்கு கனெக்ட் ஆகல. அதனாலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியாவது தப்பிச்சிடணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து நம்மளுக்கு வரல. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம ஒரு டைம் பாஸ் கேட்டகரியில பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை ஒரு முறை பார்க்கலாம். படத்துடைய பேசிங் மோஸ்ட்லி நல்லா இருந்தாலுமே தேர்ட் ஆக்ட்ல பிளாட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே தான் கொடுத்திருக்காங்க. அது ரொம்ப டிராகிங்கா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். மொத்தத்தில் இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் சர்வைவல் ஹாரர் த்ரில்லர் படமா வந்திருக்கு. படத்துல ஸ்ட்ராங் அடல்ட் கனெக்ட் இருக்கு. சோ ஃபேமிலியோட பார்க்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. டேஞ்சரஸ் அனிமல்ஸ் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.